தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி சார்பில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக நாம் கண்டுகளித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி. இந்த ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி 1952 முதல் 2021 வரை 16 சட்டமன்ற பொதுத் தேர்தல்களை சந்தித்துள்ள தொகுதி. இந்த தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 4 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், சுயேட்சை 2 முறையும், கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் யார் யார் எந்த கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் என்பதை அறிவோம். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திரு எஸ் தங்கபாண்டியன் அவர்கள் ஏற்கனவே 2016 மற்றும் 2011 2 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். மீண்டும் அவர்தான் அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட வாய்ப்பு இருக்கும் என்பது தற்போதைய கள நிலவரம். இருந்த பொழுதிலும் ஏற்கனவே அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தற்பொழுது சீர்மரபினர் ஆணையத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு வி.பி. ராஜன் அவர்கள் 1989 மற்றும் 1996 இரு தேர்தலில் போட்டியிட்டு அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். அவரும் இந்த தொகுதியில் வாய்ப்பு கேட்கக்கூடும் என்பதும் நிலவரம். இருந்த பொழுதிலும் 2 பேருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டால் தற்பொழுது இளைஞர் என்ற முறையில் தற்போது தமிழ்நாடு அரசினுடைய நலவாரியத்துடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு வி.பி. ராஜன் அவர்களுடைய மகன் திரு வி.பி. இளம்பருதி அவர்கள் இளைஞர் என்ற முறையில் அவருக்கு இந்த தொகுதியில் இந்த முறை வாய்ப்பு கிடைக்கலாம் என்பது கள நிலவரமாக உள்ளது. இந்த 3 பேரில் ஒருவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த தொகுதியில் வேட்பாளராக களம் காணக்கூடும் என்பது தற்போது கள நிலவரம். அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த தொகுதியில் யார் வேட்பாளராக நிற்க விரும்புகிறார் என்பதை அறிந்தோம். அந்த வகையில் அந்த தொகுதியில் மீண்டும் முன்னாள் அமைச்சர் 2011 மற்றும் 16 சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு தமிழகத்தினுடைய பால்வளத்துறை அமைச்சராக இருந்த திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கடந்த முறை 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையம் தொகுதிக்கு இடமாறினார். அந்த தொகுதியில் அவர் போட்டியிட்டு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயே அவர் தோல்வியை தழுவினார். மீண்டும் அவர் அந்த தொகுதியில் ராஜபாளையம் தொகுதியில் தற்பொழுதே களப்பணியை தீவிரப்படுத்தியுள்ளதால் மீண்டும் அவர் ராஜபாளையம் தொகுதியிலே அவர் போட்டியிடக்கூடும் என்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தற்பொழுது உள்ள கள நிலவரம். அந்த ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு தொகுதி, நூற்பாலைகள் அதிகம் உள்ள தொகுதி. அங்கு அனைத்து வசதிகளும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளாலும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் ராஜபாளையம் நகராட்சி, ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் பல ஊரக பகுதிகளை அடங்கிய அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே களத்தில் உள்ளார்கள். தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகின்றது என்பதை பொறுத்து அங்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலாம். அந்த ராஜபாளையம் தொகுதியை பொறுத்து தற்பொழுது பெரும்பான்மையாக உள்ள சமூகம் அங்கு நாடார் சமூகம், அதுக்கு அடுத்தபடியாக ரெட்டியார் சமூகம், அதற்கு அடுத்தபடியாக முக்குளத்தர் சமூகம் மற்றும் சிறுபான்மையினர் சமூகங்கள் மற்றும் இதர சமூகங்கள் அந்த தொகுதியிலே வாழ்ந்து வருகின்றன. இந்த ராஜபாளையம் தொகுதியில் இதுவரை நடைபெற்ற தேர்தல் மற்றும் தற்பொழுது நடக்கக்கூடிய தேர்தலில் அங்கு உள்ள கள நிலவரம் யார் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர் என்றாலும் அவர்களை முந்தி திராவிட முன்னேற்ற கழகமே அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை எட்ட முடியும் என்பது தற்பொழுது கள நிலவரமாக உள்ளது. நன்றி.